எபிரேயர் 11 அதிகாரம் அதே 5ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடி பாருங்க. ஏனோக்கை பற்றி, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏன் ஆண்டவர் அவனோடு பேசினார்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்போ ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்தபடியால் ஆண்டவர் அவனோடு நடந்தார். அப்போ யார் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ முடியும், பேச முடியும், நடக்க முடியும்? அவருக்கு பிரியமானபடி நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள், அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களோடு ஆண்டவர் நடப்பார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய சேர்ந்து நடந்து போவார்களோ? அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால்